எந்த வீட்டிலலாம் பெண்கள் சன்மார்க்கத்தில் இருக்காங்களோ அந்த வீடுலாம் முழுக்க சன்மார்க்கம் மாறிடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது ஒரு முக்கூட்டு சுரணம் நான் போட்டு சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன், நான் போட்டு தான் சாப்பிடுவேன். இதே ஒரு பெண்ணு சன்மார்க்கத்தை வந்துட்டாங்கன்னா முக்கூட்டு சுரண்டை போட்டு எல்லாரும் கொடுப்பாங்க, இதை சாப்பிட்டு இது ரொம்ப நல்லதுன்னு. நமக்கு எல்லாருக்கும் போட முடியாது, சோம்பேறித்தனம். நம்மளே போட்டுக்க மாட்டோம், ஏமா இந்த முட்டு சூரணத்தை கொஞ்சம் கலை கொடுமா அப்படின்னும். ஆகவே அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள், இது மட்டும் இல்லை. இப்போது என்னுடைய மனைவி வந்து அசைவம் சாப்பிட்டுருந்தாங்க, வடலூருக்கு போய் அசைவத்தை விட்டுட்டாங்க, கடைசி வரைக்கும் சைவமாக இருந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என் குழந்தைங்களுக்கு அவங்க அசைவம் வைக்கல, அவங்க சைவம் மாறதுனால, ஏன் நான் தானே சத்தியம் பண்ணேன், நான் மட்டும் சைவமாக இருக்கேன், என் பசங்க அசைவம் சாப்பிட்டுமே அவங்க சொல்லியிருந்தா நான் ஒன்றையும் பண்ணியிருக்க முடியாது, சண்டை போட்டிருக்க முடியாது, கத்திருக்க முடியாது, அங்கே ஒரு இதுவும் வேவாதாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கும் வந்து என்னோடய குழந்தைகளுக்கும் வந்து அவங்க அசைவம் வைக்கலன்றது ஒரு பெரிய விஷயம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பெண்கள் மாறிட்டாங்க.